ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ பிக் பாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் 7 ஹார்ட் எடுத்த விஷாலு அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா நானே வந்து ரொம்ப ஷாக்காக இருந்தேன். நல்ல வேலை பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் வச்சு அது இப்போ வேறு யாருக்கோ போயிடுச்சு அப்படிங்கிறது தான். ஸோ அது யார் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓட்டிங் அனாலிசிஸில் யார் யாரெல்லாம் என்னென்ன ஸ்டேஜ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம வந்து நைட்டு ஒரு ரிவ்யூ போடுவோம்ல, எபிசோட் ரிவ்யூ கலந்து ஒரு ஓட்டிங் போடுவோம். அதில் ஃபுல்லாக டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் இன்றைக்கி நம்ம சும்மா ஓட்டிங்கில் யார் இருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதை விட ஒரு பெரிய விஷயம். ஸோ அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்கில் யார் ஜெயிக்கிறாங்களோ, யார்கிட்ட அதிக ஹார்ட் இருக்கோ அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்கடுத்து பிக் பாஸ்க்கே ஞாபகம் வந்துருச்சு. என்னடா அவங்க போய் ஹார்ட்டை போய் எடுக்க சொன்னால் லிட்டில் ஹார்ட்டில் போய் அந்த ஹார்ட் எடுத்து சாப்பிட்ற மாதிரி போய் சாப்பிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டப்புன்னு வந்து இந்த கோவா கேங்கு எல்லாத்தையும் வந்து ஒரு ஆஃப் பண்ணி விட்டு, அவனை ஜெஃப்ரியும் கிடையாது விசாலும் கிடையாது, மூடிட்டு எல்லாம் உட்கார நான் ஓரமா அப்படின்ற மாதிரி எவன் இந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணான் அவன்கிட்ட சொல்லுங்க சொல்லிட்டு பசங்கக்கிட்டே, அதாவது இந்த ஹார்ட் வாங்கின பசங்க இருக்காங்கல்ல, ஹார்ட்டை வந்து வாங்கினவங்க விளையாண்டு அவங்க வந்து ஓட் பண்ணலாம். சரியா, யாருன்னு ஒருத்தவங்களை சூஸ் பண்ணணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அதிகமாக விஷால் இருக்கான் அதனால் நான் 7 6 வாங்குறான் அப்படின்ற மாதிரி யாரும் வந்து வைக்கலை. ஏன்னா அவனுக்கே தெரியும் அவன் மொக்க கேம் ஆடினான்ட்டு. ஜெஃப்ரியும் வந்து ஒரு மண்ணும் பிடுங்கலை அப்படிங்கிறப்ப அதுவும் வந்து பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, சரி ஓகே நம்ம வந்து ஓட்டிங் போயிடலாம் சொல்லி தீபக் சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து தீபக், தர்ஷிகா அண்ட் மஞ்சரி 3 பேர். ஸோ எதன் அடிப்படையில் வந்து இது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்னால் அந்த இரக்கமற்ற இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இருக்கணும் மட்டுமே சொன்னவொடனே எல்லாரும் மஞ்சரி சொல்கிறாங்க ஓரளவுக்கு. ஸோ மஞ்சரியா தர்ஷிகாவா தீபகான்னு பார்க்கும்போது தீபக் வெளியே போயிடுறாரு. தர்ஷிகா அப்படி என்ன பண்ணான்னு சொல்லிட்டு அவளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. அவள் டெவிலா ஓகே தான் பர்ஃபார்மன்ஸ், பட் தீபக் அளவுக்கு இல்லை. அப்படின்னாலும் தீபக் அண்ட் மஞ்சரி தான் கரெக்டாக இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய ஓட் மஞ்சரிக்கு தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அது ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணிச்சு. இது தான்டா நான் வாங்கடா டெவில்ரா அடிச்சு நொறுக்குற டெவில்ரா அப்படின்ற மாதிரி சும்மா பிச்சு இறங்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸு. ஸோ கடைசி என்ன பண்ணிடுறாங்க, இந்த ஹவுஸ்மேட்ஸுக்கு அதுவும் ஜாக்லினுக்கு குறிப்பாக ஒரு வன்மம் மஞ்சரி மேலே அப்படிங்கிறது தெரியும். ஐயோ ரொம்ப ஸ்மார்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஓட்டு அவங்கவுங்க போட்டு பார்க்குறாங்க. அடுத்து என்ன ஆச்சா இருக்குப்பா 3 பேர் வாங்கப்பா 3 பேர் நில்லுங்க இப்போ ஓட்டு போடுங்க பாண்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, விஷால் தீபக்கு மாற்றி விஷால் தர்ஷிகா மாற்றி ஓட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஓட்டு அதிகமாக இருந்தது. இப்போ 3 பேர் நிற்கிறப்ப விஷாலுக்கு தர்ஷிகா போட முடியாது, தர்ஷிகா விஷாலை போட முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது மஞ்சள் வின் பண்ணிட்டாங்க. உடனே ஜாக்லின் அதை பிடிச்சிட்டாங்க. அது எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வன்மத்தை கக்கி ஜாக்லினோட ஆட்டம்லாம் போயிடுச்சுங்க. அதாவது உண்மையாக விளையாடுறவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனசு இருக்கணும். ஜாக்லினுக்கு அது சுத்தமாக இல்லை. ஜாக்லின் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லாரும் வன்மம் பிடிச்சாங்க. அருண் இருந்துலாம் எல்லாம் அப்படி மூஞ்சே மாறிடுச்சு. அப்புறம் முத்து ஒரு போர்டு போட்டான், ஆட்டையை கலைச்சிட்டான். அதுதான் நான் சொல்கிறேன், ஆட்டையை கலைச்ச முத்து. ஓகே அவள் இப்படி தான் சொல்கிறீங்களா, சரி ரைட், அப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு தீபக் வெளியேற்றிட்டாங்க. ஏன்னா அடுத்து ஃபுல்லாக ஓட்டிங் வைக்கிறப்ப தீபக்கு வெளியேறிட்டார். தர்ஷிகாவும் நம்ம மஞ்சள் 5 ஓட்டில் வந்துட்டாங்க. ஏன்னா அது திருப்பி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும் போது சரி ஆட்டையை கலை, சரி இப்போ வந்து ஓட்டு போடு, யாருக்கு வந்து தர்ஷிகா யாருக்கு வந்து மஞ்சரி அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சிடுறாங்க திருப்பி பொதுவாக எல்லாருமே. அதாவது தர்ஷிகா ஓட்டு போடுறவங்களும் இப்போ மஞ்சரியா இல்லை தீபகான்னு போட்டுக்கலாம். அதாவது தீபக் ஓட்டு போட்டவங்க அவர் வெளியே போயிட்டார்ல, அப்போ தீபக் ஓட்டு போட்டவங்க மஞ்சரியா, அப்படி இல்லைன்னா வந்து நம்ம தர்ஷிகாவான்னு சொல்லி முடிவு பண்ணிக்கலாம் சொன்னோடனே மஞ்சரி வந்து எல்லாரும் போட்டாங்க. ஸோ எல்லா இடங்களிலும் அந்த முத்துவோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதனாலே பெஸ்ட்டு டிசர்வுக்கு அது கிடச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ மஞ்சரி டிசர்வ்ட் இட். ஸோ ஷி வின்ஸ் த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஃபார் த நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நினைக்கிறேன். சரியா? ஸோ இது வந்து ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளுங்க. 3 நின்னாங்க தீபக் அவுட்டு, அடுத்து மஞ்சரியும் தர்ஷிகாவும் 5 ஓட்டு, அடுத்து ஒட்டுமொத்தமாக ஓட்டு போட்டாங்க. அதில் வந்து மஞ்சரி வின்னு, அவ்வளோதான், தர்ஷிகா அவுட். ஓகேவா? ஸோ ஓட்டிங்கில் முத்துக்குமரன் முதலிடத்தில், 2ஆம் இடத்தில் சௌந்தர்யா, 3ஆம் இடத்தில் ஜாக்லின், 4ஆம் இடத்தில் ராணவ், ஸோ 5ஆம் இடத்தில் பவித்ரா, 6ஆம் இடத்தில் மஞ்சரி. ஸோ பவித்ரா கொஞ்சம் முந்தி கொஞ்சம் வராங்க. ஸோ மஞ்சரிக்கு போய்தான் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. ஸோ சத்யா, ரஞ்சித்து, ரயான், தர்ஷிகா, ஆனந்தி, சாச்சனா. ஸோ ரயானுக்கு என்னடா இந்த நிலைமை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரொம்ப கம்மியாகிட்டார். ஆனால் சாச்சனாவுக்கு ரொம்ப ஓட்டே இல்லை, 19,000 ஓட்டு கீழே வந்துருச்சு. அப்படிங்கிறதுனால மேபி எனக்கு தெரிஞ்சு எவிக்ஷன் அப்படிங்கிறது இன்னமும் கொஞ்சம் கன்ஃபார்ம் தான். ஏன்னா ஆனந்தி கண்டென்ட்டு ஏதோ கொடுக்குறாங்க, சாச்சனாவும் கண்டென்ட்டு, தர்ஷிகாவும் இந்த வாரம் வந்து விஷால் கண்டென்ட்டுக்காச்சும் இருப்பாங்க. அப்போ ரயான் தான் இந்த வாரம் எலிமினேட்டடோ, சும்மா கொளுத்தி போடுவோம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.